Hey guys, welcome back to my channel and welcome back to Thursday's Tamil tutorial day. இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்றது உங்களுக்கு காமிக்க போறேன். இது பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் சம்மர் அப்ரோப்ரியேட் மேக்கப் லுக். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். உங்களுக்கு நீங்கள் வெயிலே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட இந்த ஒரு லுக் போட்டு இருக்கலாம். ஒரு வேரபிளான நேச்சுரல் லுக் தான். லிப்ஸ் அதுக்கப்புறம் ஐஸ்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அது நான் மேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த லுக் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு 8 செகண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என் ஃபேஸில் இந்த ப்ளம் க்ரீன் டீ மிஸ்ட் வந்து நான் ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஒரு டோனர் மாதிரி இது ஒர்க் ஆகும். பட் டோனர் விட ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அடுத்து ஃபேஸ் மாய்ஸ்சரைசிங்க்கு நான் இந்த ப்ளம் ஃபேஸ் க்ரீம் போட்டுக்கிறேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SPF 20 இருக்குது. ஸோ SPF கண்டென்ட் இருக்கிற மாதிரியான க்ரீம்ஸ் வந்துட்டு உங்கள் ஸ்கின் கேரில் நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கிறது வந்து நல்லது இந்த சம்மருக்கு. அண்ட் சன்ஸ்க்ரீனுன்றதும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான். இதில் எனக்கு SPF கண்டென்ட் இருக்குன்றதுனால எனக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் தான். அடுத்து என்னுடைய ஃபேவரட் சன்ஸ்க்ரீன் நான் எடுத்துக்கிறேன். இது மாமாவத்துலேருந்து. இதில் SPF 50 இருக்குது. ஸோ இது நல்லா நான் ஜென்ரஸாக என்னுடைய ஃபேஸில் வந்து நான் டாட் பண்ணிக்கிறேன். டாட் பண்ணிவிட்டு பேட் பண்ணிக்க போகிறேன். நான் இங்கே காமிக்கிற ப்ராடக்ட்ஸே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கோ அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு ப்ராசஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப நேரத்துக்கு லாஸ்ட் ஆகும். அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். எனக்கு இதுதான் வந்து ஃபேவரட் மெத்தட். அண்ட் இந்த சம்மருக்கு வந்து இது சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நான் இதுதான் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். அடுத்து ஆரஞ்ச் கரெக்ஷன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா இதை ஹைட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ். ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு பேஸ், அதாவது ஒரு BB க்ரீமோ CC க்ரீமோ இல்லை ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது க்ரே ஆகாது. அண்ட் நேரம் ஆக ஆக உங்களுடைய ஷேட், அதாவது ஃபவுண்டேஷனோட ஷேடும் வந்துட்டு கம்மி ஆகாது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் என்னுடைய ப்ராப்ளமேட்டிக் ஏரியாலாம் நான் ஆரஞ்ச் கன்சீலர் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் எனக்கு ஃபவுண்டேஷன் எதுவும் யூஸ் பண்ணல, கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது மேப்ளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர். இந்த பர்டிகுலர் சீசனுக்கு என்னோடய ஃபேவரட் கன்சீலர், இல்லை ஒரு பேஸ் ப்ராடக்ட் கூட சொல்லலாம். இது வந்து ஒரு ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கன்சீலர். இது லிட்ரலாக காலி. நான் இந்த இன்னொன்று ஆர்டர் போட்டுட்டேன், அது வரப்போகுது. ஸோ இதனுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் டாட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த ஃபேஸ் மிஸ்டருக்குள்ள ப்ளம்மில் நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஸ் பண்ணல அதே மறுபடியும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ வந்து நான் பிளெண்ட் பண்ணுறேன். இது ஏன்னா இது ஒரு ரொம்ப லைட் வெயிட் லிக்விடி கன்சீலர். அட் த சேம் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிக்மெண்டடாகவும் இருக்கும். இது எனக்கு பிளெண்டிங் ஈஸியாக வேணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபேஸ் மிஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ரொட்டீனில் வந்துட்டு பர்டிகுலராக ப்ரைமர் போடணுன்னு அவசியம் கிடையாது. அது வந்து எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் போடுற மாதிரி தான். பேசிக்காக நீங்கள் சம்மருக்கு வந்துட்டு லேயர்ஸ் ஏற்றும் போது நீங்கள் நிறைய லேயர்ஸ் ஏற்றுறீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் லேயர்ஸாக வந்து ஏற்றுங்க. நிறைய திக் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரு ப்ரைமர், சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர், அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கன்சீலர், ஃபவுண்டேஷன் நிறைய போட வேணாம். லைக் நான் டெய்லி வேர் மேக்கப் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இது மேப்ளின் ஃபிட்மியோட 330. நீங்கள் இந்த டைமுக்கு இந்த ஒரு ப்ராசஸ்க்கு லூஸ் பவுடர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இன்றைக்கி இங்கே காமிக்கிற ஸ்டெப்ஸ் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்துட்டு தாராளமாக வந்து ஒர்க் ஆகும். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின் எல்லாரும் இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பவுடர் என்னுடைய ஸ்பஞ்சாலே வந்து எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து அப்படியே என்னுடைய க்ரீம் ப்ராடக்ட்ஸை லாக் பண்ணிவிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக லிக்விட் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் என்னுடைய ஃபேஸில் அந்த ஒரு க்ளோ எடுத்துகிட்டு வரதுக்கு. நான் இதை எடுத்து என்னுடைய சீக்ஸோட சைட்ஸ், அந்த ஹை பாயிண்ட்ஸில், அதுக்கப்புறம் என்னுடைய நோஸோட டிப், அப்புறம் லிப்ஸ்க்கு மேலே இருக்க அந்த கியூபிட்ஸ் பூவில் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா நேச்சுரலாக அந்த ஒரு க்ளோ இருக்க மாதிரி எனக்கு ஒரு லுக் கொடுக்கும். நேரம் ஆக ஆகியும் உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆயிலி ஆகும், உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்தி க்ளோவாக தான் இருக்கும். இந்த ஹைலைட்டர் வந்து என்னுடைய ஸ்கின்னை இன்னமும் ஆயிலி ஆக்காது. ஸோ இதையே நான் கொஞ்சமாக என்னுடைய ஃபிங்கர்ஸில் எடுத்துகிட்டு என்னோடய லிட்டில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா சும்மா ஒரு டைமென்ஷனுக்கு, என்னோடய லிட் ஸ்பேஸ் வந்துட்டு பிளண்ட்டாக இருக்க வேணாம், பிளாங்காக இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக இதை நான் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். அடுத்து நான் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் கம்ப்ளீட்டாக தெரியும், ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணிங்கன்னா ஐப்ரோஸுன்றதை வந்து எப்பயுமே வந்து விட்டுறாதீங்க. அதை ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் ஹோல் ஃபேஸை வந்துட்டு அழகாக ஃப்ரேம் பண்ணி காமிக்கும். நான் என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் ப்ரோ பொமாட் கிராஃபைட் ஷேட் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து பல்லேடியோ மேட் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். எனக்கு இது பிடிக்கும். லைட்டாக எனக்கு வந்து ஒரு டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஸ்டெப் பண்ணிப்பேன்.
இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். ஏன்னா எனக்கு முகம் ஃபுல்லாக ஒரே கலராக இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக அந்த ப்ரான்சரே ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து என்னுடைய ஐஸில் அந்த ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய ஐலாஷஸ் நான் கேர்ள் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மஸ்காரா தான் நான் போட்டுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஃபால்சீஸ்லாம் ஒட்டிக்கலாம். பட் ரெகுலர் டே டு டே பேசிஸில் உங்களுக்கு மேக்கப் பண்ணும்போது லேஷஸ் ஒட்டுறதுலாம் எத்தனை பேருக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு தெரியல. என்னை விட்டிங்கன்னா நான் ஒட்டுவேன். பட் இன்றைக்கி உங்களுக்காக நான் வந்து லேஷஸ் எதுவும் பண்ணல. பட் நல்லா சூப்பராக வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது மேபிளினோட பிக் ஷாட் மஸ்காரா, என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மஸ்காராஸ். நீங்கள் மஸ்காரா வாங்கணும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்ன பிராண்டு வாங்குறதுன்னு தெரியலனா கண்ணை மூடிட்டு மேபிளின் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வேரியண்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மஸ்காரா நல்லா சூப்பராக ஃபெதர்ட் அவுட் பண்ண மாதிரி என்னுடைய லேஷஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்பர் அண்ட் லோவர் லேஷஸ். அடுத்து என்னுடைய வாட்டர் லைன் கொஞ்சம் பிளண்ட்டாக இருந்ததுனால நான் வந்து என்னுடைய மேபிளின் லைன் டாட்டூ இந்த காஜல் பென்சில் எடுத்து என்னுடைய வாட்டர் லைனில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைன் 2 சைடும் நான் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெவியாலாம் போல், ஏன்னா எனக்கு ஐஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கட்டும். எனக்கு கான்சன்ட்ரேஷன் லுக்கில் வந்துட்டு லேஷஸில் தான் வேணும். அடுத்து லிப்ஸ்க்கு வந்துட்டு நான் ஒரு நல்ல ஒரு ஃபங்கி பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். இது வந்து பர்பிள்லேருந்து எனக்கு ஷேட் நேம் ப்ராப்பராக தெரியல. பட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை என்னோடய லிப்ஸில் வந்து நான் போட்டுக்கிறேன். ஆனால் இது ரொம்ப ஒரு மாதிரி அனிமிக்காக வாஷ்ட் அவுட்டாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ளம் கலர் லிப் லைனர் எடுத்து என்னுடைய லிப்ஸ் வந்து அவுட்லைன் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த எண்ட்ஸ்லலாம் வந்துட்டு டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா என்னுடைய அந்த பிங்க் லிப்ஸ் வந்துட்டு பாப் பண்ணி காமிக்கும். ரொம்ப பிளண்ட்டாக வாஷ்ட் அவுட்டாக என்னுடைய ஃபேஸ் வந்து காமிக்காது. இது முடிச்சது நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக என்னுடைய லிப்ஸ்டிக்கே வந்துட்டு கையில் எடுத்து டிஸ்பஞ்சில் எடுத்து ஒரு க்ரீம் ப்ளஷ் மாதிரி என்னுடைய சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து இது பர்சனலாக பிடிக்கும். லைக் நல்ல ஒரு ஃப்ளஷி லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா செட்டிங் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவே உங்களுக்கு தாராளமாக போதும். நீங்கள் வந்து எதுவும் டச் பண்ண வேணாம். இதில் மெயினாக எது வந்து உங்களுடைய மேக்கப் ரொம்ப நேரம் வந்துட்டு ஸ்டே பண்ண பார்த்துக்கணும். அந்த காம்பேக்ட் பவுடர் நீங்கள் ஸ்பஞ்ச் வச்சு ப்ரெஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு டெக்னிக் வந்து உங்கள் ஃபேஸை வந்துட்டு மேக்கப் மெல்ட் ஆகாமல் பார்த்துக்கும். நீங்கள் கையிலே வந்து உங்கள் காம்பேக்ட்டும் ஸ்பஞ்சும் மட்டும் வச்சுக்கலாம், அப்பப்போ ரீடச் பண்ணுறதுக்கு தேவைன்னா மட்டும். ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும் அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போடுங்க. அண்ட் இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.